ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா வாக்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். அண்ட் பிரியாணியுமே ரொம்ப பலன் வந்திருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் இதே மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லா வதங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா இது மாதிரி நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அடிப்பிடிக்கக்கூடாது, கருகக்கூடாது. இது மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதர் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா அடிச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நான் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா குழண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து இது மாதிரி நல்லா அழுத்தி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த வெங்காயமும் தக்காளியும் சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த அளவுக்கு நீங்கள் 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணும்போது இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். நல்லா குழண்டு நல்லா பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 துண்டு இஞ்சிக்கு அதை விட ஒரு 10 பல் பூண்டு நீங்கள் மீடியம் சைஸ் பூண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் அகெயின் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு வேணும்னா எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டான வீடியோ கீழே இருக்க லிங்க்கில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 to 3 ஸ்பூன் கர்ட் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட ப்ராப்பரான ஒரு பிரியாணி மசாலா. ஸோ இந்த மசாலாவோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த ஆயிலில் வெந்து வரட்டும். பாருங்கள், எல்லா மசாலாவுமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் தான் நான் இன்றைக்கி எல்லாமே சொன்னது. ஸோ 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. ஸோ தட் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியில் வரும். நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனுமே ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் வெளியில் வந்துட்டு நான் வந்து மண் பானையில் செய்கிறதால உங்களோட அந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்பவே ஒரு ஆத்தென்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வாசனையுமே சரி அவ்வளோ நல்லா இருந்தது.
அண்ட் அந்த மண் பானையில் நம்ம செய்கிறதால மண் பானையோட சூடு வந்து அந்த மசாலாவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே. ஸோ இன்றைக்கி நான் இந்த குட்டி கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்ஸ் நீங்கள் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட புதினா இலை இருந்தது அப்படின்னா அந்த புதினா இலையில் தூவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொதி வந்த பிறகு ஊற வச்சுருந்த பிரியாணி ரைஸஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு தம் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 20 மினிட்ஸ். நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பிரியாணி ரைஸஸ் எல்லாமே வெந்து நல்லா பலன்னு உங்களுக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள். ஸோ பிரியாணி எல்லாமே ரொம்பவே நல்லா பலப்பலன்னு வந்திருக்கு. ஆனால் இன்னும் அரிசி கொஞ்சம் கூட வேகலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தம் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா அந்த பானையில் ஆல்ரெடி இந்த ஹீட் இருக்கும். அந்த ஹீட்லேயே பிரியாணி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பலப்பலன்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.